ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மள நிறைய பேருக்கு, குறிப்பாக வயசானவங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். அது எதை பற்றின பயம் அப்படின்னா, நம்மளோட சுதந்திரத்தை இழந்து மற்றவங்கள சார்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வந்துருமோங்கிற பயம்தான். அந்த பயம் ரொம்ப உண்மையானது தான். அப்போ இந்த பயத்தோட ஆணிவேர் எங்கே இருக்குது? இது வெறும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயமா? இல்லவே இல்லை. இதுக்கு உண்மையான காரணம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தான். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த பயத்தை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் வர்றதில்ல, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். நேற்று வரைக்கும் சுலபமாக செஞ்ச ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம தசை பழக்கம், பேலன்ஸு, மூட்டுகளுக்குடைய இயக்கம் ஒவ்வொன்றா மெதுவாக ஆரம்பிக்கும். நம்ம கண்ட்ரோல்ல இருந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வயசானாலே இப்படி தான் ஆகும் போல அப்படின்னு நம்மளே அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த சரிவு நம்ம மாற்றவே முடியாத ஒரு விதின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது சுத்தமாக உண்மையே இல்லை. இந்த பாதையை நம்மளால் நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு நம்ம ஜிம்முக்கு போகணும், பெரிய பெரிய உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதுக்கு தீர்வு நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப எளிமையாக இருக்குது. அந்த மாற்றத்துக்கான ரகசிய சாவி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பொருளில் தான் இருக்குது. அது உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற ரூமில் கூட இருக்கலாம். அப்படி ஒரு பொருள் தாங்க நம்ம சுதந்திரத்தை திரும்பவும் நம்ம கையில் கொடுக்க போகுது. ஆமாங்க, நீங்கள் கேட்டது சரிதான். அந்த ரகசியம் ஒரு சாதாரண நாற்காலி தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? இவ்வளவு பெரிய பயத்துக்கு இவ்வளவு சிம்பிளான ஒரு தீர்வானு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுதான் உண்மை. இந்த ஒரு நாற்காலி உங்களோட வாழ்க்கையோட கண்ட்ரோலையே திரும்ப உங்கள் கையில் கொடுக்க போகுது. அதோட முதல் படி என்னன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ அந்த ரகசியத்தை தான் நம்ம உடைக்க போகிறோம். உங்கள் உடம்புக்கு ஒரு புது சக்தி கொடுத்து அதை தற்சார்பாக மீட்டு எடுக்க போகிற அந்த 5 மந்திர இயக்கங்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற முதல் இயக்கம் சிட் அண்டு ஸ்டாண்டு தான். இதை சிம்பிளாக சொல்லணும்னா உட்காந்து எழுந்திருக்கிறது. இது பார்க்க சாதாரணமாக தெரியலாம், ஆனால் உண்மையில் இது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அஸ்திவாரம். நம்ம கால்கள், இடுப்பு, முதுகுன்னு உடம்புல இருக்கிற பல முக்கியமான தசைகளை ஒரே நேரத்தில் வேலை செய்ய வைக்கிற ஒரு முழுமையான பயிற்சி தான் இது. இந்த ஒரே ஒரு பயிற்சியை உங்கள் கால்களையும் இடுப்புகளையும் பலப்படுத்தி உங்கள் பேலன்ஸை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். தினமும் இதை செய்கிறப்ப யாருடைய உதவியும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக கடைக்கு நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். இப்போ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இந்த 2வது பயிற்சி ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். நாற்காலியில் உங்களுக்கு வசதியாக உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு காலையும் கையையும் மெதுவாக நேராக நீட்டுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கலாம். போக போக ரொம்ப சுலபமாகிடும். இப்படி செய்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட தொடை தசைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். முழங்காலுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். முக்கியமாக கால்களில் ரத்த ஓட்டம் சீராகும், கைகள்லையும் ரத்த ஓட்டம் சீராகும். ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறதால வரக்கூடிய மரத்து போகிற உணர்வெல்லாம் குறைஞ்சிரும். உங்களோட கால்களை திரும்பவும் நடக்க தயார்படுத்துறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து கைகளுக்கான ஒரு பயிற்சி தான். உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 கைகளையும் மெதுவா மேலே தூக்கி கீழே இருக்கிறது. இது உங்களோட தோள்பட்ட ஜாயின்ஸை ஃப்ரீ ஆக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை கூட அதிகரிக்கும். ஒரு அலமாரியிலிருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப சுலபமாக மாறிடும். இந்த கைகளை உயர்த்தி இறக்கிறது தான் 3வது பயிற்சி. 4வது பயிற்சியை நம்மள பலரும் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். கணுக்காலை மெதுவாக வட்டமாக சுற்றுறது. நம்ம உடம்போட முழு பேலன்ஸுக்கும் கணுக்கால் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தடுமாறாமல் நடக்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. வயசாகிறப்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு 60% காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்து அடிபடுறது தான். யோசிச்சு பாருங்களேன், 100ல் 60 பேர் அந்த கணுக்கால் சுழற்சிங்கிற சின்ன பயிற்சி இந்த பெரிய ஆபத்தை தடுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளோட கடைசி பயிற்சி ரொம்ப ஜாலியான ஒன்று தான். சேரில் உட்காந்துக்கிட்டே மார்ச்சிங் பண்ணுற மாதிரி கால்களை மாற்றி மாற்றி தூக்கி இறக்குறது தான். இது உங்களோட முழு கீழ் உடலையும் ஆக்டிவ் ஆக்கி உங்களோட ஸ்டெமினாவை அதிகரித்து நாள் முழுக்க உங்களை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். சரி, இந்த 5 பயிற்சிகளையும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம்
தியரியா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா, நிஜ வாழ்க்கையில இது உண்மையே வேலை செய்யுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கட்டாயம் இத நீங்க செஞ்சு பார்க்கணும். இத செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு கடுமையான மூட்டு வலி, ரொம்ப நடக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மூட்டு வலி, கை, கால் வலி எல்லாத்தையும் சரி பண்ணும். உங்களோட வாழ்க்கையே தலைகீழா இது மாற்றக்கூடிய ஒரு வழியா இருக்கும். வலி, வேதனைகள் இல்லாம வாழ்றதுக்கும் ஒரு சிறந்த வழியா இந்த உடற்பயிற்சிகள்லாம் இருக்கும். இது வெறும் எக்ஸர்சைஸ் மட்டும் இல்லங்க. நீங்க இழந்த வாழ்க்கைய, உங்களோட சுதந்திரத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வழி தான். ஒரு தெளிவான, ரொம்ப சுலபமான திட்டத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இதோ உங்களுக்கான பிளான். நம்ம பார்த்த ஒவ்வொரு பயிற்சிக்கும் 2 நிமிஷம் போதும். மொத்தமா ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் தான். ஒரு கப் டீ குடிக்கிற நேரத்த விட இது கம்மி தான். ஆனா இதோட பலன் நம்மளோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. இதுக்கு எந்த ஸ்பெஷல் மிஷினும் தேவையில்ல. ஒரு உறுதியான நாற்காலி மட்டும் போதுமானதா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் விடாமுயற்சி. தினமும் தவறாம செய்றது, உங்களுக்கா நீங்களே செய்யக்கூடிய ஒரு சின்ன முதலீடு தான். சரி, நம்ம பார்த்த இந்த 10 நிமிஷ பயணம் உங்களோட எதிர்காலத்த, உங்களோட சுதந்திரத்த எப்படி பாதுகாக்க போகுது அப்படின்னு இறுதியா ஒரு முறை பார்த்துடலாமா? இது நம்மளோட உடம்போட பலத்தையும் வலிமையும் அதிகரிக்கும். இந்த வீடியோல வெறும் நாற்காலியை பயன்படுத்தி செய்யக்கூடிய 5 உடற்பயிற்சிகள் எப்படி நம்மளோட வாழ்க்கையோட சுதந்திரத்தை நமக்கு மீட்டு கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.